ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷிஸ் கார்னர். இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்கு ரொம்பவே உகந்த ஒரு நட்சத்திரம் ஆகும். மார்கழி மாதம்னாலே ரொம்பவே சிறப்பான ஒரு மாதம்தான். அதுலேயும் திருவாதிரை நட்சத்திரம் வர அந்த நாள் ரொம்பவே சிறப்பான நாளாக இருக்கும். பொதுவாகவே பெருமாளுக்குரிய நட்சத்திரமும் சிவனுக்குரிய நட்சத்திரம் தான் திருன்னு ஆரம்பிக்கும். சிவனுக்கு திருவாதிரையும் பெருமாளுக்கு திருவோணம் அப்படிங்கிறது தான் ரெண்டு பேருக்குமே உகுந்த நட்சத்திரமாக இருக்கும். பரமேஸ்வரர் எப்போவுமே அபிஷேக பிரியர் தான். அவருக்கு 32 வகை அபிஷேகம் பண்ணுவாங்க. தினமுமே அவருக்கு அபிஷேகங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நடராஜருக்கு வருஷத்தில் 6 நாள் மட்டும்தான் அபிஷேகம் நடக்கும். சித்திரை திருவோணம், ஆனி உத்திரம், ஆவணி சதுர்தசி, புரட்டாசி சதுர்தசி, மார்கழி திருவாதிரை, மாசி சதுர்தசி அப்படின்னு 6 நாள் மட்டும்தான் நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும். இதில் எல்லா அபிஷேகங்களும் சாயந்தரம் தான் நடக்கும். ஆனால் அந்த மார்கழி ஆருத்ரா நட்சத்திரம் அன்னைக்கு மட்டும் ஆருத்ரா தரிசனம்னு சொல்லி இதை 3-4 மணிக்கெல்லாம் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணிடுவாங்க. அதுலேயும் உத்திரகோஷமங்கையில் இருக்கிற மரகத நடராஜரை எப்போவுமே சந்தன காப்போட தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் ஆருத்ரா நட்சத்திரத்து அன்னைக்கு மட்டும்தான் அவருடைய திருமேனியை தரிசிக்க முடியும். அபிஷேகங்களும் அன்னைக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆருத்ரா தரிசனத்துக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லுவாங்க. அதிலிருந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாள் பெருமாள் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருந்தார் பார்க்கடலில். லக்ஷ்மி தேவியும் அவங்க கால் பக்கத்தில் உட்காந்து அவங்களுடைய சேவைகளை செய்து கொண்டிருந்தாங்க. அப்போது கண்ணை மூடிக்கொண்டிருந்த பெருமாள் திடீரென்று ஆஹா அற்புதம், அற்புதமான காட்சி அப்படின்னு சத்தம் போட்டிருக்கார். அப்போது ஆதிசேஷனும் லக்ஷ்மி தேவியும் என்னன்னு புரியாமல் விழித்திருக்கிறாங்க. அவர் கண் விழித்த போது லக்ஷ்மி தேவியும் ஆதிசேஷனும் எதற்காக அவர் அற்புதம்னு கத்துனார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க சந்தேகத்தை கேட்டிருக்காங்க. அப்போது பெருமாள் சொல்லியிருக்காரு, திருவாதிரை நாளான இன்று சிவபெருமான் ஆடிய ஆனந்த தாண்டவத்தை தன்னுடைய ஞான கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்த்ததுல மெய் சிலிர்த்து தான் அற்புதமான காட்சின்னு கூறியிருக்கிறார். பெருமாள் ஆனந்த தாண்டவத்தை ஒவ்வொரு காட்சிகளாக விவரித்து சொல்லும்போது ஆதிசேஷனுக்கும் உடல் சிலிர்த்திருக்கிறது. இதை கவனித்த பெருமாள் ஆதிசேஷனிடம், நீயும் இந்த அற்புத ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேண்டும் என்றால் பூலோகத்தில் பிறந்து கடும் தவத்தை இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதே போல ஆதிசேஷனும் பதஞ்சலி முனிவரா பூமியில பிறந்திருக்கார். அவருடைய உடல் அமைப்பு மேலே இடுப்பு வரைக்கும் மனித உடலாகவும் இடுப்புக்கு கீழே பாம்பு உடலாகவும் பிறந்திருக்கிறார். பதஞ்சலி முனிவர் மேலும் பல ஆண்டுகள் தவங்கள் இருந்து ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு சிதம்பரத்தில் வச்சு ஆனந்த தாண்டவத்தை கண்டு தரிசித்திருக்கிறார். இது போல ஆருத்ரா தரிசனத்தில் பல சிறப்புகள் உண்டு. பெண்கள் இந்த ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு விரதத்தை கடைபிடித்து வந்தால் நல்ல கணவன் கிடைப்பார் மற்றும் தாலி பாக்கியமும் பெருகும், பாவங்களும் நீங்கி நல்ல பலன்களை தரும். திருவாதிரை நாளில் நடராஜருக்கு களி தான் நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. களினாலே ஆனந்தம் தான். திருவாதிரை நாளில் எல்லாருமே இந்த விரதத்தை கடைபிடிச்சு சிவபெருமானுடைய அருளை பெற வேண்டும். இன்னொரு நல்ல வீடியோ கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.